ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம gastric acidity, peptic ulcer and GERD which is gastroesophageal reflux diseaseக்கான மெடிசின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கிளாஸிஃபிகேஷனுக்கு தனித்தனி வீடியோவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் த ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ். ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் லாஸ்ட் வீடியோவிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த பெரைட்டல் செல்ஸ் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் எபித்தீரியல் செல்ஸ்ன்ட்டு ஒரு டயக்ராம் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த பெரைட்டல் செல்ஸில் லியூமினல் மெம்ப்ரெயினில் நம்ம ஒரு H+K+ which is ஹைட்ரஜன் பொட்டாசியம் ATPase பம்ப் ஒன்று பார்த்துருப்போம். அந்த பம்போட உதவியோடு தான் நம்மளோட ஹைட்ரஜன் கோஸ் டு த லியூமினல் சைட் and the potassium enters the cell, right? So here we are going to stop that particular pump in order to reduce the acid secretion. எதுக்கு நம்ம இப்போ ஆசிட் செக்ரேஷனை குறைக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த சாப்டரோட டாப்பிக்லேயே இருக்குது, ஏதாவது ஒரு காரணத்தினால ஆசிட் எக்ஸஸாக ப்ரொடியூஸ் ஆகி நம்மளோட ஸ்டொமக் லைனிங் டேமேஜ் ஆகுது, இல்லை ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது. இது வாட் எவர் த ரீசன் மேபி, ஐதர் த சைட்டோப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் ஆன மியூக்கஸ் பைகார்பனேட் ப்ரொடக்ஷன் ஒழுங்காக இல்லாமல் இருக்கலாம், இல்லை த நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசமில் இருக்கக்கூடிய சொமேட்டோஸ்டாட்டினோட ஒர்க் வந்து கம்மியாக இருக்கலாம், ஆர் தேர் மே பி சம் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் H. pylori. H. pyloriனா ஹெலிகோபாக்டர் பைலோரி இன்ஃபெக்ஷன். இந்த பாக்டீரியா வந்து அல்சர்ஸ், டியோடனல் கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ் காரணமாக இருக்கும். ஸோ அல்சர்ஸ் அண்ட் கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸை தடுக்கிறதுக்கு ஒரு மோஸ்ட் பொட்டன்ட் சப்ரஸர் இந்த ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர். ஸோ இது என்ன பண்ணும், போத் இன்டியூஸ்டு அண்டு பேசல் செக்ரேஷனை குறைக்கும். அப்படின்னா நம்ம லைக் இட் இஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன், சாப்பாடை பார்க்கும்பொழுது நமக்கு ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகிறது தான் இன்டியூஸ்டு, பார்க்கும்பொழுதோ திங்க் பண்ணும்பொழுதோ ஸ்மெல் பண்ணும்பொழுதோ அது இன்டியூஸ்டு. இந்த பேசல் செக்ரேஷன்னா ஜென்ரலாக வாட் எவர் இட் மே பி, ஃபுட்டு இருக்கலாம், எல்லாமே போகலாம். ஸோ இல்லாத டைம்லேயும் நமக்கு செக்ரேட் ஆகிறது பேசல் செக்ரேஷன். ஸோ மோஸ்ட்டாக இது கீழே வந்து நிறையா ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் இருக்குது, லைக் ஓமிப்ரசோல், ரவிப்ரசோல், பேண்டோப்ரசோல், இந்த மாதிரி நிறையா ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் இருக்குது. எல்லா பிபிஐயுமே வந்து ஈக்குவலண்ட்டான எஃபிகசியில் தான் இருக்கும். இதை வந்து நம்ம சில இந்த ட்ரக்ஸை வந்து ப்ரோ ட்ரக்ஸாக கொடுக்கும்பொழுது இது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு அங்கே ஒரு ஆசிடிக் என்விரான்மெண்ட்டுன்றது ஒன்று தேவை. ஏன்னா டேரெக்டாக இந்த ட்ரக்கை கொடுத்தா நம்மளோட ஆசிட், இந்த ட்ரக்ஸ் எல்லாம் ஆசிட் லெபைல் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஆசிட் பட்டனே டேமேஜ் ஆகிடும், அப்சார்ப்ஷன் ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் டேப்லெட்ஸ் ஃபார்மேட்டில் லைக் கோட்டட் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் கோட் பண்ணி கொடுக்கும்பொழுது ஆசிட் படும்பொழுது இந்த கோட்டிங் தான் டேமேஜ் ஆகும், பட் ஆக்சுவல் ட்ரக்குக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ இந்த ட்ரக்ஸ் எல்லாம் இனிஷியல் பார்ட் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைன் போய் அப்சர்வ் ஆகிடும். அப்சர்வ் ஆன ட்ரக்கு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இப்போ லெட்ஸ் டேக் ஒன் எக்ஸாம்பிள் அமாங் த பிபிஐ விச் இஸ் ஒமிப்ரசோல். ஒமிப்ரசோல் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒமிப்ரசோல்ன்றது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரேஷனை தான், நம்ம HCl செக்ரேஷனை கேஸ்ட்ரிக் லியூமனில் போகாமல் நம்ம எப்படி தடுக்கிறதுனா, இந்த H+ பொட்டாசியம் ATPase பம்ப் நம்ம ஆல்ரெடி பார்த்தா சேம், இட் இஸ் எக்ஸ்பிளைன் இன் த ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ எக்ஸாக்டாக இந்த ட்ரக் எப்படி இந்த செக்ரேஷனை ஸ்டாப் பண்ணதுன்னு பார்த்தா, இந்த ATPase H+ பொட்டாசியம் ATPaseன்னு பம்ப் இருக்கு இல்லையா, அதில் ATPaseங்கிறது ஒரு என்சைம். இந்த என்சைமை போயிட்டு இந்த ட்ரக் இந்த என்சைமில் போய் பைண்ட் ஆகி ஸ்டாப் பண்ணோம். இந்த செகண்ட் பேரால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் சச் அஸ் ஒமிப்ரசோல். இது எப்படின்னா போயிட்டு கோவேலண்ட்டாக பைண்ட் ஆகும் டு த சிஸ்டைன் ரெசிடியூஸ் வயா டைசல்ஃபைடு பிரிட்ஜஸ். எதுலனா இந்த ஹைட்ரஜன் பொட்டாசியம் ATPase பம்பில் இருக்கக்கூடிய சிஸ்டைன் ரெசிடியூஸில் இந்த ட்ரக்கு கோவாலண்ட்டாக டைசல்ஃபைடு பிரிட்ஜஸ் ஃபார்ம் பண்ணி பைண்ட் ஆகும். ஸோ இப்படி பைண்ட் ஆகிறதுனால அந்த பம்ப் ஒர்க் ஆகாது. இது ஒரு ½ hourலேருந்து 2 hours இதோட ஹாஃப் லைஃபு.
இதோட ஆக்ஷன் இமீடியட்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஆசிட் சப்ரஷன் பார்த்தீங்கன்னா 24 hours to 48 hours இது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். என்ன தான் இது வந்து கொஞ்ச நேரத்துலேயே அதோட ஹாஃப் லைஃப் வந்து 0.5 to 2 hours இருந்தாலும் இதோட ஆக்ஷன் வந்து 24 hours to 48 hours இருக்கும். இட் இஸ் பிகாஸ் இட் இன்ஆக்டிவேட்ஸ் த பம்ப், ரைட்? ஸோ இந்த பம்பெல்லாம் திரும்பியும் ரீஜெனரேட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ தட் பீரியட் இஸ் எனஃப் ஃபார் ஒன் டோசிங். ஸோ இந்த ட்ரக்கை ஜென்ரலாக எப்படி கொடுப்பாங்கன்னா டெய்லி 1 dose அப்படின்னு தான் கொடுப்பாங்க. மினிமம் ஒரு 2 to 5 days தெரப்பி வந்து ரெக்வயர்டு. ஒரு 70% ஆஃப் த ப்ரோட்டான் பம்ப் வந்து இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு. எதுக்குன்னா இப்போ எல்லா ப்ரோட்டான் பம்புமே ஒரே நேரத்தில் ஆக்டிவில் இருக்குன்னு கிடையாது. மேபி ஒரு பம்ப் இப்போ ஆக்டிவேட் ஆகலாம், சில பம்ப்ஸ் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஒரு டைம் நீங்கள் இந்த ட்ரக்கை கொடுத்தாலே ஆல் பம்ப்ஸ் எல்லா பம்பும் இன்ஹிபிட் ஆகணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு 2 to 5 days தெரப்பியில் தான் 70% இன்ஹிபிட் ஆகுது. ஸோ இதை ப்ராப்பராக டெய்லி 1 dose நம்ம எடுத்துகிட்டு இருக்கணும். இந்த ட்ரக் வந்து ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்க மாதிரி எஃபெக்டிவ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் அதர் ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர்ஸ். வேறு என்ன ஆசிட்டை ஸ்டிமுலேட் பண்ணியிருந்தாலும் இந்த ட்ரக் எஃபெக்டிவாக இருக்கும், என்ன ஃபேக்டர்ஸாக இருந்தாலும். ஸோ இங்கே வந்து எப்படி அந்த ட்ரக் போயிட்டு அந்த பைண்ட் ஆகுதுங்கிறத இங்கே போட்டிருக்கு. ஒமிப்ரசோல் வந்து சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் சல்ஃபனமைடு இன்டர்மீடியட்டாக ஃபார்ம் ஆகி இது போயிட்டு ஹைட்ரஜன் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் அந்த பம்பில் போயிட்டு அட்டாச் ஆகி இன்ஹிபிட் பண்ணிடுது. அதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா இதோட மெட்டபலைசேஷன். இது வந்து ஒரு 2 நம்ம சைட்டோக்ரோம் P450 என்சைம்ஸ்னால மெட்டபலைஸ் பண்ணப்படும். பர்டிகுலராக CYP2C19 அப்படிங்கிற என்சைம் தான் அதிகமாக வந்து இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு என்சைம். இந்த அதர் என்சைம் இஸ் CYP3A4. ஸோ மோஸ்ட்டாக இந்த ட்ரக் வந்து ஹெப்பாட்டிக் கிளியரன்ஸ் தான் ஆகும், ரீனல் கிளியரன்ஸ் கிடையாது. ஸோ ஈவன் இந்த கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் இந்த ட்ரக்கை எடுத்தாலும் அவங்க டாக்ஸிசிட்டி ஆக மாட்டாங்க. இதுவே லிவர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு இந்த ட்ரக்கு கொடுக்கும்போது டோசிங் கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம பார்த்து தான் கொடுக்கணும். ஏன்னா ஹெப்பாட்டிக் கிளியரன்ஸ் தான் மெயின் வே ஆஃப் கிளியரிங் திஸ் ட்ரக். ஓகே, ஸோ இந்த ட்ரக்கு CYP2C19 மெட்டபலைஸ் ஆகிறதுனால அதை இன்ஹிபிட் பண்ணும்பொழுது இந்த ஒமிப்ரசோல் டைப் ஆல் பிபிஐஸ் எடுக்கும்பொழுது இந்த என்சைமில் தானே அது போய்ட்டு மெட்டபலைசேஷன் இருக்குது. ஸோ சைமல்டேனியஸாக நீங்கள் வந்து ஃபினைட்டாயின் டைசல்ஃபிராம் இந்த மாதிரி ட்ரக்ஸ் கொடுக்கும்பொழுது அந்த ட்ரக்கோட கிளியரன்ஸ் வந்து பாதிக்கப்படும். ஏன்னா இந்த CYP2C19ன்ற என்சைம் தான் ஃபினைட்டாயின் டைசல்ஃபிராமையும் கிளியர் பண்ணுது. ஸோ இப்போ இந்த என்சைம் நின்றுடுச்சுன்னா இது 2 டாக்ஸிசிட்டி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் குளோபிடோக்ரல் அப்படிங்கிற ஒரு ப்ரோ ட்ரக் கூட ஆக்டிவ் ஃபார்முக்கு வர்றதுக்கு இந்த என்சைம் தான் தேவைப்படுது. ஸோ இது நின்றுடுச்சுன்னா குளோபிடோக்ரல் ஆக்டிவாகவே ஆகாது, ஆக்டிவ் ஃபார்முக்கே போகாது. அப்புறம் CYP1A2 அப்படிங்கிறத வந்து இந்த ஒமிப்ரசோல் அண்டு அதர் பிபிஐஸ் வந்து இன்டியூஸ் பண்ணுது. இன்டியூஸ் பண்ணும்போது இதோட ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த என்சைமோட ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ்டு கிளியரன்ஸ், இது இமிப்ரமைன், ஆன்டிசைகாட்டிக் அண்ட் தியோஃபிலின் ட்ரக்ஸ்லாம் கொடுக்கும்போது அதோட ஆக்ஷன் ஃபுல் ஆக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே அது எக்ஸ்க்ரீட் ஆகிடுது. பிகாஸ் நம்ம கொடுத்த பிபிஐ வந்து இந்த CYP1A2ங்கிற என்சைமை வந்து இன்டியூஸ் பண்ணுறதுனால இந்த இன்டியூஸ்டு என்சைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதில்ல. ஸோ இந்த எல்லா ட்ரக்ஸுமே எலிமினேட் ஆகிடுது ஈஸியாக. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த பிபிஐஸ் கொடுக்கும்போது பேஷண்ட் வேறு என்னென்ன ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ரிவ்யூ பண்ணுறது நெசசரி. அப்புறம் இதில் சில ட்ரக்ஸுக்கு வந்து கேஸ்ட்ரிக் அசிடிட்டி அதிகமாக தேவை அப்சர்வ் ஆகிறதுக்கு, லைக் கீட்டோகோனசோல் அண்ட் ஆம்பிசிலின் எஸ்டர்ஸ். பட் பிபிஐஸ் ரெடியூஸ் கேஸ்ட்ரிக் அசிடிட்டி, ரைட்? ஸோ இந்த கீட்டோகோனசோல் ஆம்பிசிலின் எஸ்டர்ஸுக்கான பயோஅவைலபிலிட்டி குறையுது. அது மட்டும் இல்லாமல் க்ரானிக் ட்ரீட்மெண்ட் வித் திஸ் ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் காஸ் விட்டமின் B12 அப்சார்ப்ஷன் ரிடக்ஷன். க்ரானிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது விட்டமின் B12 அப்சார்ப்ஷன் வந்து குறையுது. அதனால் பேஷண்ட் வந்து விட்டமின் B12 டெஃபிஷியன்சிக்கு போகலாம்.
அப்புறம் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் ஆஃப் மெத்தோட்ரெக்சேட் எலிமினேஷன்லேயே இது இருக்குது. அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பார்த்தா க்ரானிக் யூஸ்னால B12 டெஃபிஷியன்சி வருதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்புறம் ரிஸ்க் ஆஃப் போன் ஃப்ராக்சர் அண்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஹைப்பர் கேஸ்ட்ரினீமியா இது எதனால் நடக்குதுன்னா, நம்ம வந்து இந்த ஹோல் ப்ராசஸ் பார்க்கும்போது நம்ம இந்த ஃபிசியாலஜி ஆஃப் கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரீஷனில் ஜி செல்ஸ்லேருந்து கேஸ்ட்ரின் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்துருப்போம். வேர் த GRP கேஸ்ட்ரின் ரிலீசிங் பெப்டைட் பைண்ட்ஸ் டு த பாம்பசின் 2 receptor induces the G cell to produce gastrin. அந்த கேஸ்ட்ரின் போயிட்டு CCK காலிசிஸ்டோகைனின் 2 ரிசெப்டரில் பைண்ட் ஆகி நமக்கு வந்து ஹிஸ்டமின் ப்ரொடியூஸ் பண்ணி ஹிஸ்டமின் ரெசெப்டார் வழியாக ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே நம்ம வந்து இந்த பம்பை நிறுத்துறதுனால, பம்புன்றது ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் தான். ஏன்னா இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு கடைசியாக ஒரு பம்ப் வழியாக தான் வந்து இந்த ஹைட்ரஜனுங்கிறது ரிலீஸ் ஆகுது. ஸோ அங்கே நிறுத்துறதுனால ஆசிட் இன்சஃபிஷியன்சி இருக்குதுன்ட்டு நம்ம பாடி வந்து இன்னும் அதிகமாக கேஸ்ட்ரினை ப்ரொடியூஸ் பண்ணி ஹைப்பர் கேஸ்ட்ரினீமியா வந்துடும். கேஸ்ட்ரினோட லெவல் வந்து பிளட்டில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. அடுத்து ப்ரொமோட் ரீபவுண்ட் ஆசிட் செக்ரீஷன் ஆன் டிஸ்கண்டினியூஷன் கொடுத்துருக்கு. அப்படின்னா இப்போ இந்த ட்ரக் எடுத்துக்கிட்டே இருக்காங்க பேஷண்ட்டு, அட் ஒன் பாயிண்ட் சரியாயிடுச்சுன்ட்டு இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க இமீடியட்டாக. அப்படின்னும் போது இவ்வளோ நாளாக பிளாக் ஆகிருந்த அந்த பம்ப்பு எல்லாமே சடனாக ரீஆக்டிவேட் ஆகுது இல்லையா? ஸோ ஆகும்பொழுது அதிகமான ஆசிட் செக்ரீஷன் வரும். ஸோ அதனால தான் எப்பயுமே இந்த மாதிரி சில ட்ரக்ஸை வந்து கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணணும், இமீடியட் ஸ்டாப்பிங் பண்ணக்கூடாது. ஸோ இது எதுக்கெலாம் தெரப்பியாக கொடுப்பாங்கன்னா, கேஸ்ட்ரிக் டியோடனல் அல்சர் இருக்க பேஷண்ட்டுக்கு இதை வந்து ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கலாம். கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். ஜொலிங்கர் எலிசன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். ஹெச் பைலரி இன்ஃபெக்ஷன் பர்டிகுலராக அவங்களுக்கு கொடுக்கலாம். எரோசிவ் ஈசோஃபேஜைட்டிஸ் இது எல்லாமே கோர் ரீசன் பார்த்திங்கன்னா எக்ஸசிவ் ஆசிட் செக்ரேஷன் தான். ஸோ அதை நிறுத்தும் பொழுது இந்த எல்லா ரீசன்ஸும் இந்த ப்ராப்ளம்ஸுமே சரியாகுது. ஸோ இட் இஸ் ஸோ ஃபைனலி அமாங் ஆல் therapeutic drugs, proton pump inhibitors works good comparatively. இன்னும் ஃபர்தர் வீடியோஸில் நான் வந்து அதர் கிளாஸஸ் ஆஃப் ட்ரக்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.